அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் ஒரு பீஸே உங்களுக்கு 200 300ன்னு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு கேரமலைஸ்டு பண்ண எக் புட்டிங் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 4 எக்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 4 எக்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 7-8 முந்திரி போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ஜாரில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை எல்லாமே உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணலாம். ஒரு முட்டைக்கு 2 ஸ்பூன் கணக்கு மாதிரி 4 முட்டைக்கு 8 ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த மில்க் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் பால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியோ ஏலக்காவோ எல்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஃப்ளஃபியாக வர மாதிரி ரெடி பண்ணி இந்த பேட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 கப் சுகர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கேரமலைஸ் பண்ணி கலர் மாறிட்ட பிறகு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. நல்லா ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம எந்த பாத்திரத்தில் போட போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது நல்ல ஈஸியாக நம்மளுக்கு கலண்டு வரும். அதுலேயே நம்ம கேரமலைஸ் பண்ண சுகரை பேஸாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சூப்பராக போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண எக்கை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதிலே போயிடும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம ஃப்ளேவருக்காக நெய் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்போவுமே தண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடலாம். எனக்கு 30 மினிட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இட்லி நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான். ஒட்டாமல் வந்துச்சுன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம சைட்லலாம் ஈவனாக நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டாமல் சூப்பராக நம்மளுடைய கேரமலைஸ் எக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே சாஃப்டாக, அந்த கத்தியில் கூட எடுக்க வரல. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சண்டே அதுவுமா பண்ணி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் அசத்திடுங்க. ஸ்லைசஸ் எல்லாமே அல்வா துண்டு மாதிரி எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.